ஃப்ரெண்ட்ஸ், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் காலிஃப்ளவர் 65 வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் உள்ள காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒயிட்டாக இருக்கிற காலிஃப்ளவர் பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுப்பில் வெந்நிக்கு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணியில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடாகி ஒரு ட்ரிப்பு கொதித்து வரட்டும். ஓகே, தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். எப்போ நீங்கள் காலிஃப்ளவர் வாங்கினாலும் இதே டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வெந்நிக்குள்ளே போட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது காலிஃப்ளவரில் உள்ள குட்டி குட்டி புழுக்கள் எல்லாமே தண்ணியில் மிதந்து வந்துடும். அதனால தான் இப்படி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 65 பவுடர் வேண்டான்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 பவுடர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பவுடரில் உள்ள டேஸ்ட் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வேண்டான்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது, அதனால் கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும். அதாவது பசுமாட்டு தயிர், அதனால் கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும். உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற தயிரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மசாலா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா காலிஃப்ளவரில் ஒட்டாது. அதனால் பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் திக்காகவே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரை மசாலாவோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலாவையும் காலிஃப்ளவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, கையை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே காலிஃப்ளவரோடையே நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி காலிஃப்ளவரில் மசாலா ஃபுல்லாகவே அப்ளை ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதையும் இதோடய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை. நல்ல மசாலாவோட இது மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது பிறகு நீங்கள் காலிஃப்ளவரை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு 65 பவுடர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா தாராளமாக சேர்த்துக்கோங்க. 65 பவுடர் ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் 65 பவுடர் வேண்டாம்னா தாராளமாக நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. 65 பவுடர் நான் கடையில் உள்ளது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது திருப்பி விட்டுக்கோங்க. பொரிச்சிக்கிட்டே இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது திருப்பி விட்டுக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ இதை எடுத்துடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்டவ்வில். 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுட சுட இதை காஃபிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாலும் இதை ரெடியாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். வெஜ் பிரியாணி, புலாவ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன்.
கொஞ்சம் மட்டும் நான் மீதி வச்சுருக்கேன், ஈவினிங் வந்து பொரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து நான் இன்றைக்கி மதியமே நான் இது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் செஞ்சாலும் ஓகே தான். இல்லைனா மதியம் சாம்பார் சாதம், ரசம் சாதம் நான் சொன்ன மாதிரி சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மசாலா எதுவுமே உதிராமல் சூப்பராக நம்மளுக்கு வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் பொரிச்சு எடுக்கும்போது ஆயிலில் உள்ள கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் வந்து மசாலா எதுவுமே அதில் உதிரவே இல்லை. நம்ம சூப்பராக வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.